இதை தான் நீ தேடுறியா? ஆமா, நன்றி. சண்டை போடுறதை நிறுத்திட்டு வீட்டுக்கு போ, சரியா? நீ நிறுத்தினா என் நண்பர்களும் நிறுத்துவாங்க. ஓகே. ஓகே. மேடம், நாங்கள் அடையாளம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட இருந்து 6 பேர் சண்டை போடுறதா தகவல் கிடச்சிது. நாங்கள் இங்கே வந்தப்போ 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ஜஸ்டின் கான்ஸ்டன்டின், சாமி சுப்பிரமணியம், கன்ஹாப் சுன். அவங்க எல்லாருமே நண்பர்கள். அவர் பாதிக்கப்பட்டவரில் ஒருத்தரா? ஆமாம், அவர் தான் திரு கன்ஹாப் சுன். மற்ற 2 பேர் எங்க? சண்டையில் 2 பேருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. மருத்துவத்துறையினர் அவங்களை கவனிச்சதுக்கப்புறம் இப்போ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. மருத்துவத்துறையினர் என்ன சொன்னாங்க? அவங்க 2 பேருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. ஜஸ்டினுக்கு முதுகில் வெட்டு காயம், சாமிக்கு தோளில் கத்தி குத்து காயம். அவர்களோட காயம் ஒரு கத்தி போன்ற ஆயுதத்தால் ஏற்பட்டிருக்கணும். சண்டையில் ஈடுபட்ட மற்ற 3 பேர் என்ன ஆனாங்க? நாங்கள் வரத்துக்குள்ளே அவங்க ஓடிட்டாங்க. நன்றி. நல்லது. ஃபட்லி காலின், இந்த பகுதியில் உள்ள சாட்சிகள் சிசிடிவியை தேடி பாருங்க. ஓகே. ஹாய் திருக்கான், நான் மூத்த புலனாய்வு அதிகாரி தியன் ஹாய்வா, மத்திய காவல் நிலையம். ஹாய். நீங்களும் உங்கள் நண்பர்களும் சண்டை போட்டீங்க. யாரோட சண்டை போட்டீங்க? அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. தற்காப்புக்காக தான் நாங்கள் அதை செஞ்சோம். அவங்க எங்களை தாக்குனாங்க. முன்னதாக நாங்கள் ரஹினி விடுதியில் பானா இருந்தோம். அங்கே போகிறது எங்களுக்கு முதல் தடவை. எல்லாருக்கும் விளக்குதா? அஞ்சு. நீ தோத்துட்ட. குடி, எல்லாத்தையும் குடி. அதை நீ ஒரே மூச்சில் குடிக்கணும். குழந்தை மாதிரி குடிக்கிற. ஓகே, முடிஞ்சது. ஏன் இந்த பலவீனம்? யாரை பலவீனங்கிற? நீ தான் பலவீனம்னு காட்டுற. நான் கழிவறைக்கு போனோம், திரும்ப வந்துடுறேன். சரியான நகைச்சுவைக்காரன். எத்தனை குடிச்சான்? 2, 3 இருக்கலாம். அப்பதான் ஜஸ்டின் ஒருத்தரோட வாக்குவாதம் செய்யறத பார்த்தேன். என்ன நடந்துச்சு? முட்டாள், போற இடம் தெரியாம போறான், அதுக்கு என்ன குறை சொல்றான்? சரி சரி சரி, அமைதியாக குடிக்கலாம். மதுக்கடைக்காரரே. அப்புறம் நாங்கள் இரவு உணவுக்கு போயிட்டு இருந்த போது என்ன சாப்பிட்றது பார்த்தா மறுபடியும் பரோட்டாவா? என்னாச்சு? என்ன முறைக்கிற? என்ன என்ன அடிக்க போறியா? அப்புறம் என்ன நடந்துச்சு? சில நிமிடங்களுக்கு பிறகு யாரோ போலீஸ்னு கத்துறதை கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் அந்த பொண்ணும் ஓடிட்டாங்க. ஒரு பொண்ணு இருந்தாரா? ஆமாம், ஆனால் அவங்க அந்த சண்டையில் சம்மந்தப்படலை. அவர் பார்க்க எப்படி இருந்தார்? அவங்கள நான் அதிகமாக கவனிக்கல. அந்த 3 ஆண்களை பற்றி? அவங்க மலைக்காரங்க. ஒருத்தனோட தலைமுடி வெளிர் நேரத்தில் இருந்துச்சு. இன்னொருத்தன் பச்சை தொப்பியும் வெள்ளை காலனியும் போட்டிருந்தான். 3ஆம் நபர் அவன் எப்படி இருந்தான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க கிட்ட ஆயுதம் இருந்துச்சா? எனக்கு தெரியாது. வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? அந்த பச்சை தொப்பி வெள்ளை காலனி போட்டிருந்தவன் மதுபானம் கொடுக்குறவரோட நண்பர்னு நினைக்கிறேன். இருவரும் நீண்ட நாள் பழகுனங்களை போல பேசிக்கிட்டாங்க. நன்றி. தகவல் ஏதாவது? சண்டையை நேரில் பார்த்த சாட்சிங்க யாரும் கிடைக்கல. அருகில் இந்த கடையெல்லாம் மூடி இருக்கு. அவங்கள நாளைக்கு தொடர்பு கொண்டு கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவு ஏதாவது இருக்கான்னு கேட்டு பார்க்குறேன். திரு கான் எதுவும் துப்பு கொடுத்தாரா? அங்கே ஒரு பொண்ணு இருந்தாங்க. சந்தேக நபர்களில் ஒருவர் மதுபானம் விற்பவருடன் முன்னதாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. மதுபானம் விற்பவருடன்? சண்டைக்கு முன் சந்தேக நபர்களில் ஒருவர் ரஹினி விடுதியில் வாக்குவாதம் செய்திருக்காரு. ஒருவேளை சந்தேக நபர்கள் அடையாளம் காட்டும்படி அந்த விடுதியில் கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவு இருக்கும். இதுக்கிடையே காவல்துறையின் கேமராக்கள் ஏதாவது கண்டுபிடிச்சதான்னு கேட்டு பார்க்குறேன். ஏன் சண்டை போடணும்? நான் அவர்களில் ஒருவரை தொட்ட போது அங்கே ரத்தம் இருந்துச்சு தெரியுமா? அவனுக்கு சின்ன வெட்டு காயம்தான் இருக்கும்.
கவலைப்படாத. சின்ன வெட்டா? ஏய் நீ உன் சொந்த வேலையை மட்டும் பார்க்குறியா? வாயை மூடு, நான் உன்கிட்ட பேசல. ஏய் 2 பேரும் சத்தம் போடாதீங்க. அமீருலுக்கு ஒன்றும் ஆயிருக்கக்கூடாது. கவலைப்படாத, அவன் மோட்டார் சைக்கிளில் தப்பிச்சு போயிருப்பான். வேற ஒன்றும் செய்யாம நேரா வீட்டுக்கு போங்க, சரியா? ஓகே. ஏய் இதோ அமீருல் கூப்பிட்றான். ஹலோ, உனக்கு ஒன்றும் இல்லையே? ஆமாம், ஓகே, ரொம்ப நல்லது. நான் நினைக்கிறேன் நாம் வம்பல மாட்டிக்கிட்டோம். அது பரவாயில்ல, நம்ம அதிகம் ஒன்றும் செய்யலை. அவங்களுக்கு சின்ன பாடம் தான் கற்றுக் கொடுத்தோம். சகு, நீ ஏதாவது செஞ்சியா? நான் 2 பேரை குத்திட்டேன். என்ன? ஆனா எப்படி? நீ எதையோ வைத்திருப்பதை நான் பார்க்கலையே. ஏதோ ஒன்று தரையில் எடுத்தேன், அதை வச்சு அவங்கள குத்தினேன். அது அங்கே கிடந்துச்சு. பரணா அவங்கள ஒருத்தருக்கு ரத்த கசிவு இருந்ததா சொன்னான். அது ஒன்றும் இல்லைன்னு நினச்சேன். நான் என்ன செய்யறது? சகு, வீட்டுக்கு போகாத. ஆமாம் சகோ, சில நாட்களுக்கு உன் சித்தப்பா வீட்டில் போய் ஒளிஞ்சுக்க, சரியா? ஓகே ஓகே, நான் அப்படியே செய்கிறேன். அமீருல், பத்திரமா இரு. ஓகே. நான் சொன்னது போல இங்கே கண்காணிப்பு கேமரா அவ்வளோ சரியா இல்லை. முன்னதா இங்க ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அது எதை பத்தின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2 பேருக்கு நடுவில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் அது முத்துறதுக்கு முன்னால் நான் அவங்களில் ஒருத்தர்கிட்ட பேசினேன். ஏன்? அவர் எனக்கு தெரியும், அவர் வழக்கமான வாடிக்கையாளர். அவர்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? நான் அவர்கிட்ட மகிழ்ச்சியாக இருங்க, தொல்லை எதுவும் கொடுக்க வேணான்னு சொன்னேன். வழக்கமான வாடிக்கையாளர். அவர் பேர் தெரியுமா? எனக்கு அவரோட புனை பேர் தான் தெரியும், ஆனால் அது அவரோட உண்மையான பேராக இருக்காது. அவருடைய படம் ஏதாவது இருக்குதா? இருக்குன்னு நினைக்கிறேன், தேடி பார்க்குறேன். இன்னைக்கு தனியாக இருந்தாரா? இல்லை, அவர் 3 நண்பர்களோட வந்திருந்தாரு. 2 ஆண்கள், ஒரு பெண். அவங்கள உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, அவங்க வழக்கமாக வரவங்கல்ல. நிக் கத்தி அல்லது கூர்மையான ஆயுதம் ஏதாவது வைத்திருந்தாரா? ஒரு கத்தியா? இல்லை, நான் அவர்கிட்ட அப்படி எதுவும் பார்க்கல. நிக்கோட தொடர்பு எண் இருக்கா? இல்லை. நாம் தேடி பார்த்ததில் பலன் கிடச்சிருக்கு. அருகில் இருந்த கடையில் அந்த சண்டை கண்காணிப்பு கேமராவில் ஒளிப்பதிவாகியிருக்கு. பாதிக்கப்பட்டவங்க சொன்ன விவரங்களோட அது பொருந்திருக்கு. நாங்கள் கட்டமைப்பில் சோதித்து பார்த்தோம். அதில் சம்மந்தப்பட்ட 2 முன்னைய குற்றவாளிகள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதில் ஒருவர் முகமது ஃபர்தவுஸ் அப்துல்லா. அவரை தான் மது விற்பவர் நிக் என்று அழைச்சாரு. இன்னொருவர் பெயர் அமர் பொர்ஹான். சந்தேக நபர் அடையாளம் காட்ட உதவ முடியுமா? இந்த ஆள். பாதிக்கப்பட்டவங்க ஃபர்டவுஸும் அமரும் தான் தங்களை தாக்கியவங்கன்னு வரிசையில் இருந்தவங்க இடையே அடையாளம் காட்டினாங்க. திரு சாமி சுப்பிரமணியமும் அந்த வெளிநிற தலைமுடியோடு இருந்த ஆளும் சண்டையில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு உறுதி செஞ்சார். பாதிக்கப்பட்ட அனைவரும் அந்த பெண் சண்டையில் சம்மந்தப்படலைங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. அவர் சண்டையை நிறுத்த முயன்றாருன்னு தெரிய வருது. அப்படியா? நான் சந்தேக நபர்களின் புகைப்படத்தை மற்ற காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஃபர்டவுஸ் அக்கறைக்குரிய நபர் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்காரு. என் மகன் நேற்று ராத்திரி வீட்டுக்கு வரல. ஃபெர்டவுஸை நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்க? நேற்று மத்தியானம் சில நண்பர்களோட வெளியே போயிட்டு வரதா சொன்னான். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது.
அவ ஏதாவது வம்பல சிக்கிக்கிட்டானா? அவருடைய உதவி ஒரு புலன் விசாரணையில் தேவைப்படுது. இது என்னுடைய பெயர் விவரம். அவர் திரும்பி வந்தால் அல்லது அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னிடம் சொல்லுங்கள். நன்றி. ஹலோ. எங்களுக்கு முகமது ஃபிர்தௌஸ் அப்துல்லா வழக்கமாக போகிற ஈஷன் காபி கடையில் தென்பட்டு இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. அந்த இடத்தை எனக்கு அனுப்புங்க. காலின், சந்தேக நபர் ஆயுதம் வைத்திருக்கலாம். கூடுதல் ஆள்பலம் தேவை. ஓகே. நீ எங்கேயாவது போகணுமா? அவங்க எல்லாரும் இப்போ முஸ்தஃபாவில் இருக்காங்களா? அங்கே போகலாமா? ஓகே, போகலாம். எங்கே காரை நிறுத்தினேன்? அதோ அங்கே. ஓ, அங்கேயா? ஆ, என்ன இவ்வளோ தூரம்? ஏத்து குட்டிருச்சு. போலீஸ், போலீஸ், நில்லு. நில்லு. நான் மூத்த புலனாய்வு அதிகாரி தியன் ஹைவா, மத்திய காவல் நிலையம். உங்களை கைது செய்கிறோம். கலகம் செய்த குற்றத்திற்காக உங்களை கைது செய்கிறோம். விலங்கு போட்டுங்க. ஃபஹானாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் இந்த சண்டையில் ஈடுபடவே இல்லை. அவள் சண்டையை நிறுத்த தான் முயற்சி செஞ்சான். சண்டைக்கு பிறகு அவருக்கு என்ன ஆச்சு? நான் அவளை வீட்டில் இறக்கி விட்டேன். அவன் தான் என்னை முதல்ல முறைச்சு பார்த்தான். ஏய் பையா, என்ன பிரச்சனை? என்ன அடிக்க போறியா? அது அவனுக்கு தேவை. கூர்மையான ஆயுதத்தை வச்சா? என்ன? இல்ல, நான் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தல. அவனை குத்துனேன். அமிருல் சொன்னான், தரையில் இருந்து ஏதோ ஒன்று எடுத்து அதை சண்டையில் பயன்படுத்தினானா? அமீரலோட முழு பேர் என்ன? ஃபிர்தௌஸும் அமரும் மூன்றாவது சந்தேக நபர் முகமது அமீருல் ஹனஃபி அப்படின்னு அடையாளம் காட்டியிருக்காங்க. செத்தப்பா வீட்டில் ஒளிஞ்சிருக்கதாக அவங்க சொன்னாங்க. சந்தேக நபர் ஏற்கனவே 2 பேருக்கு ஆயுதத்தை கொண்டு காயம் ஏற்படுத்தியிருக்காரு. நாம் தயாரா எச்சரிக்கையா இருக்கணும். ஓகே. நான் மூத்த புலனாய்வு அதிகாரி தியன் ஹைவா, மத்திய காவல் நிலையம். நீங்கள் தான் முகமது அமீருல் ஹனஃபியா? ஆமாம். தயவு செய்து வெளியே வாங்க. ஆபத்தான ஆயுதம் ஏந்தி வேண்டுமென்றே காயம் ஏற்படுத்திய குற்றத்திற்காக உங்களை கைது செய்கிறோம். விலங்கு போட்டுங்க. சார், தயவு செஞ்சு திரும்புங்க. உங்கள் கையை பின்னால் வைங்க. அவங்க தான் சண்டை ஆரம்பிச்சாங்க. ஆயுதம் மூலம் நீங்கள் யாரையாவது காயப்படுத்தினீங்களா? நான் யாரையும் குத்த நினைக்கல. நான் என் நண்பர்களை பாதுகாக்க நினைச்சேன். என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினீங்க? ஒரு கத்திரிக்கோல். சண்டைக்கு பிறகு அந்த கத்திரிக்கோலை என்ன செஞ்சீங்க? அதை நான் எங்கேயோ தூக்கி போட்டுட்டேன். எங்கன்னு ஞாபகம் இல்லை. நான் தப்பு செய்துட்டேன். முகமது அமீருல் ஹனஃபிக்கு ஆபத்தான ஆயுதங்களை கொண்டு வேண்டுமென்றே காயம் விளைவித்த குற்றத்திற்காக 4 மாதம் 1 வாரம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. முகமது ஃபிர்தௌஸ் அப்துல்லா வேண்டுமென்றே காயம் விளைவித்த குற்றத்தை புரிந்தார். அவருக்கு 2500 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. அமர் போஹான் பொது இடத்தில் சண்டையிட்டு அமைதியை குலைத்த குற்றத்தை புரிந்ததற்காக 2500 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. சற்று முன் நீங்கள் பார்த்த வழக்கில் மத்திய காவல் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் பொது இடத்தில் நடைபெற்ற சண்டை வழக்கை கையாண்டனர்.
சந்தேக நபர்களை கண்டுபிடிக்க அவர்கள் இரவு பகல் பாராது புலன் விசாரணை செய்தனர். அவர்களின் உறுதியும் விடாமுயற்சியும் பாராட்டுக்குரியது. மற்றவர்கள் யாரும் காயமடைவதற்கு முன் அந்த 3 சந்தேக நபர்களும் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டனர். ஆபத்தான ஆயுதம் ஏந்தி வேண்டுமென்றே காயம் விளைவிப்பதற்கு அதிகபட்ச தண்டனை 7 ஆண்டு சிறை, பிறம்படி அல்லது அபராதம், அல்லது இந்த 3ம் சேர்ந்த தண்டனையாக இருக்கலாம். பொது இடத்தில் சண்டையிடுவதற்கு அதிகபட்சமாக ஓராண்டு வரை சிறை, 5000 வெள்ளி வரை அபராதம், அல்லது 2மே தண்டனையாக விதிக்கப்படலாம். வன்முறை, சட்டத்தை மதிக்காமல் நடப்பதை காவல்துறை சற்றும் சகித்துக் கொள்ளாது. குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். 2023 முதலீட்டு மோசடிகள் பற்றி 4030 புகார்கள் செய்யப்பட்டன. அது 2022 ஆண்டு செய்யப்பட்ட 3108 புகார்களை விட 33 விழுக்காடு அதிகம். 204.5 மில்லியன் வெள்ளி முதலீட்டு மோசடிகளில் 2023 இழக்கப்பட்டது. அது 2022 ஒப்பிடும்போது 198.3 மில்லியன் வெள்ளி அதிகம். 2023 முதலீட்டு மோசடிகளில் இழக்கப்பட்ட தொகை முதல் 10 மோசடி வகைகளில் ஆக அதிக இழப்பை கொண்டிருந்தது. ஆனால் ஏன் மக்கள் முதலீட்டு மோசடிகளில் சிக்குகிறார்கள், நமது உணர்வுகளை எப்படியெல்லாம் மோசடி பேர்வழிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்ணோட்டமிட்டோம். இது எதை பற்றியது? முதலீடு செய்ய உங்ககிட்ட சிறிய தொகை இருந்தாலே போதும். 1000 வெள்ளியே போதுமானது. இது போன்ற முதலீடு பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்க முதலீடு செஞ்ச தொகையை விட 10 மடங்குக்கும் மேல நீங்க சம்பாதிக்கலாம் தெரியுமா? அதுவும் ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள. இந்த மாதிரி லாபத்தை வேற எந்த முதலீடு உங்களுக்கு கொடுக்கும்? ஆஹா, நீ 1000 வெள்ளி முதலீடு செய்தால் உனக்கு 10,000 வெள்ளி திரும்ப கிடைக்கும். நீ அந்த புதிய பேர் சின்னம் உள்ள பையை வாங்கலாம், அல்லது நீ பாரிஸுக்கு உன் கனவு சுற்றுலாவுக்கு போகலாம். இது கேட்கவே மலைப்பா இருக்கே. அப்படிப்பட்ட முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி ஏன் உனக்கு முன்னரே தெரியல? ஒருவேளை நீ சற்று நேரம் எடுத்து அதை பற்றி முதல்ல ஆய்வு செய்யலாம். அதுவும் சரிதான். அதை பற்றி நான் முன்னர் கேள்விப்பட்டதே இல்லை. ஆய்வு செய்ய எனக்கு சற்று கால அவகாசம் தேவை. அப்படியா? ஆனா ஹேசல், இது குறைந்த காலத்துக்கு மட்டுமே கொடுக்கப்படுறது. இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை பயன்படுத்த இன்னும் 5 நிமிடங்களில் நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைன்னா அதை நீங்க இழந்து விடுவீங்க. ஓ, முடியாது. அதை நீ எழுந்துட்டா என்ன செய்யறது? இப்போதே ஆமான்னு சொல்லு. இப்போ 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 இது போன்ற வாய்ப்பு இன்னும் வரவே வராது, அறவே வராது. 5 நிமிடம் முடிவெடுக்க சரியான காலன்னு சொல்லிட முடியாது. ஆழம் தெரியாம காலை விடாத. இந்த சலுகை மீண்டும் இருக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? உனது ஆய்வை முதல்ல செய். ஆமா, அவசரப்பட தேவையில்லை. முடிவெடுக்க எனக்கு காலம் தேவைப்படும். ஹேசல், உங்களை மாதிரி புத்திசாலிகளுக்கு நல்ல வாய்ப்பு வரும்போது அதை கண்டு கொள்ள முடியும். ஏன் ஆய்வு செய்து நேரத்தை வீணடிக்கணும்? இது நல்ல முதலீடுன்னு உங்களுக்கே தெரியும். அது சரிதான். எந்த ஆய்வும் செய்ய வேண்டியதில்ல. உன் சொந்த அனுபவத்தையும் உள்ளுணர்வையும் நம்பு. ஆய்வு செஞ்சு நேரத்தை வீணடிக்காத. அது மிக மோசமான யோசனை. நினைவிருக்கட்டும், வருமுன் காப்பதுதான் சிறந்தது. உனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கலாம், ஆனா ஆய்வு செய்து பார்ப்பதுல தவறொன்னும் இல்லையே. உனக்கு தெரியுமா, இது முதலீட்டு மோசடின்னு நான் நினைக்கிறேன். நான் பாடுபட்ட சம்பாதித்த பணத்தை என்னிடமிருந்து மோசடி செய்து பறிக்க பார்க்கும் மோசடிக்காரன் நீ. நினைவிருக்கட்டும், முடிவெடுக்கும் போது புத்தியை பயன்படுத்துங்கள். உங்கள் உணர்வின் அடிப்படையில் முடிவெடுப்பதை தவிர்த்து விடுங்கள். அப்படி செய்வது சீக்கிரம் என்றாலும் தவறாக முடிவெடுப்பதாக இருக்கும். புத்தியை பயன்படுத்துவதோடு உங்களை 3 வழிகளில் பாதுகாத்துக் கொள்ளலாம்: சேர்ப்பது, சோதிப்பது, சொல்வது. ஸ்கேம்ஷில் செயலியை பயன்படுத்தி உங்களை மோசடி அழைப்புகள், குறுஞ்செய்தியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பு அம்சங்களை சேருங்கள். உதாரணத்திற்கு, இணைய வங்கி பரிவர்த்தனை உச்ச வரம்பு இருக்க வேண்டும். 2 வழியில் உறுதி செய்யும் 2FA முறையை முடுக்கிவிடுங்கள். வங்கி, மின்னியல் பணப்பைகளுக்கு பல முனை உறுதி செய்யும் முறையை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு தெரியாதவருக்கும் நேரடியாக பார்த்திராத நபருக்கும் பணம் அனுப்பக்கூடாது. அதிகாரத்துவமானவற்றில் மோசடிக்கான அறிகுறிகளை சோதியுங்கள். முதலீடுகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் என்று சொல்வோர் பற்றி எச்சரிக்கையாக
எச்சரிக்கையாக இருங்கள். அந்த முதலீடு சட்டப்பூர்வமானதா என்பதை அந்த நிறுவனம், அதன் உரிமையாளர், இயக்குனர், நிர்வாகத்தினரை பற்றி சோதிப்பதன் மூலம் அறியலாம். அந்த முதலீட்டு வாய்ப்பு உண்மையானதா என்பதையும் அறிந்து கொள்ளலாம். நிறுவனம் அதன் பிரதிநிதியின் விவரங்களை உறுதி செய்து கொள்ள நிதி நிறுவன வழிகாட்டிகளையும், பிரதிநிதிகள் பதிவேட்டையும், முதலீட்டாளர் எச்சரிக்கை பட்டியலையும் பார்க்கலாம். அவை சிங்கப்பூர் நாணய வாரியத்தின் இணைய பக்கத்தில் கிடைக்கும். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்களிடம் அந்த முதலீட்டு மோசடிகள் பற்றி சொல்ல மறக்க வேண்டாம். அதை பற்றி ஸ்கேம் ஷீல்டிலும் காவல்துறையிலும் புகார் கொடுங்கள். உங்களுக்கு ஆலோசனை ஏதும் தேவைப்பட்டால் தேசிய குற்றத்தடுப்பு மன்றத்தை அழைக்கலாம் அல்லது இணைய பக்கத்தை நாடலாம். நினைவிருக்கட்டும், நாம் ஒன்றாக நன்றாக மோசடிகளுக்கு எதிராக போராடலாம். குற்ற கண்காணிப்பு நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. விடை பெற்றுக் கொள்வது ASP விஷாலினி. மீண்டும் சந்திக்கும் வரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்கள் பங்கை செய்யுங்கள். வணக்கம்.